இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பப்பாளி ஒரு வெரைட்டி வந்து B1ன்ற ஒரு வெரைட்டி. இது நம்ம ஏரியாவில் இருக்குது. இது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். வச்சு வந்து ஒரு 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதத்துலேயும் ஏதோ ஃபாரின்லாம் கிடையாது, நம்ம ஊர் தான். எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பப்பாளியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு குளிர்ச்சியான பயிர். அதை வந்து நம்ம பாலிக் ஹவுஸில் போடும் பட்சத்தில் தான் மேலே வந்து அந்த இலையில் வந்து வைரஸ் நோய் விழுகாது. ரொம்ப வெயில் அடிக்கும் போது வைரஸ் விழுகும். அதனால் காய்ப்பு திறன் குறையும், காயோட சைஸும் குறையும். ஸோ பப்பாளி எப்போயுமே ஒரு ஊடு பயிராக பண்ணுறது பெஸ்ட்டு. அதாவது மரத்தோப்பு இருக்குல்ல, மரங்கள் சார்ந்த அந்த மாதிரி தோப்புக்குள்ளே நம்ம பண்ணும்போது, இப்போ நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது, தென்னை மரத்துக்குள்ளே. அதனால் இந்த மரம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எவ்வளோ கடுமையான வெயிலை கூட பார்த்துச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை. பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு. இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட்டு இது. அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்த மரத்தையும் காட்டுறேன். ஒரு 6 மந்த் ஓல்டு மரம் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இது வந்து கமர்ஷியலாக இது ஒரு சக்ஸஸான ஒரு வெரைட்டி. இதில் நிறையா பிடிக்கிற இன்னொரு இருக்குது, அது அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம 6 மந்த் ஓல்டு அந்த மரத்தை பார்ப்போம். அதாவது இது காய்க்க ஆரம்பித்து 6 மந்த் ஆயிடுச்சு, அதாவது 1 இயர் கணக்காக போகுது. அதே B1 வெரைட்டி. இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அதை மேலே நம்ம கட் பண்ணி விட்டால் இது ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு இந்த இது காய்க்கும். மேலே பாருங்கள். ஸோ இதில் இது வரைக்கும் ஒரு 100 காய் நம்ம பறிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம ட்ரீம்லேண்ட் நர்சரியிலே உற்பத்தி பண்ணுறோம். வேண்டுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.